பாவத்தை என்னால் விட முடியவே இல்லையே, பாவத்தை என்னால் மேற்கொள்ளவே முடியலையே, தேவனுக்கு பிரியமாக என்னால் வாழ முடியவே இல்லையே, நான் என்ன செய்வது? அதற்கு முதலாவதாக அடிப்படையாக நம்மை நாமே சோதித்து நாம் நிச்சயித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும். அப்படி ரட்சிக்கப்பட்டிருந்தால் தான் பாவத்தை எதிர்க்க வேண்டிய ஆசை, அது மட்டுமல்ல பாவத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றலும் நமக்குள்ளே உண்டாகும். செத்த மீன் எப்பயுமே நீரோட்டத்திற்கு எதிராக நீந்தாது. அப்போ உயிருள்ள ஒரு விசுவாசி, மறுபிறப்படைந்த ஒரு விசுவாசி மாத்திரமே பாவத்தை எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரு ஆசையையும் அதனோடு கூட ஆற்றலையும் பெற்றிருப்பான். ஒருவேளை அப்படி விசுவாசிகளும் பாவத்திலே விழ முடியுமா, தொடர்ந்து பாவம் செய்ய முடியுமானா கண்டிப்பாக முடியும். அப்போ விசுவாசிகள் ஜெயம் கொள்வதற்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனை என்ன, அதை பற்றி தான் நம்ம சிந்திக்க போகிறோம். ஒருவேளை நம்ம எப்படி எடுத்துக்கக்கூடாதுன்னா, நாம் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தாலும் நாம் இன்னும் ஒரு பரிசுத்த நிலைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ சின்லெஸ் பெர்ஃபெக்ஷன், பாவமே இல்லாத ஒரு தூய நிலையை நாம் இந்த பூமியிலே அடைய முடியாது. ஒரு தூதனை போன்ற ஒரு தூய நிலையை நாம் அடைய முடியாது. மாறாக நம்முடைய பரிசுத்தத்திலே இயேசு கிறிஸ்துவை போல வளர்ந்து 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 பெருகுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் போக முடியும். ஆகையினால தான் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வளர்கிற பரிசுத்தமே கிறிஸ்தவம் காண்பிக்கிற பரிசுத்தம். அப்படியே உபாசி 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 ஒரு பரிசுத்த நிலையை அடைந்து விட்டேன், இனி ஒன்றும் இல்லை, இனி எனக்கு கோபமே வராது, இனி எனக்கு இச்சையே வராது, நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு பெந்தகோஸ்தே பாஸ்டர்கள் இன்னைக்கு புழுவிக்கிட்டு திரிகிறாங்க இல்லையா, அதெல்லாம் வேதத்தின் பூர்வமானது கிடையாது. நாங்கள் ரொம்ப பரிசுத்தர்கள் அப்படின்னு சொல்லி விசுவாசிகளை இலக்காரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது வேதபூர்வமானது கிடையாது. சரி, நம்பர் 1, ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கன்சிடர் யுவர் செல்ஃப். அதாவது முதலாவதாக நம்முடைய எண்ணங்களிலே ஒரு பெரிய அறிவும் மாற்றமும் உண்டாக வேண்டும். செயல்களே மாற்றம் உண்டாகிறதுக்கு முன்பாக நம்முடைய எண்ணத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். என்ன தெரியுமா? நாம் பாவத்திற்கு மரித்து விட்டோம். நாம் பிழைத்திருப்பது தேவனுக்காக, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காகவே நாம் பிழைத்திருக்கிறோம் அப்படிங்கிற என்ன ரீதியான ஒரு விடுதலை நமக்கு வேண்டும். பாவத்துக்குள்ளே நம்ம நுழையும் பொழுது இதை செஞ்சு தான் ஆகணும் போல இருக்குது. இந்த பாவம் செய்கிற ஆசையும் கம்பல்ஷன், அழுத்தமும் எனக்குள்ளே வரும் பொழுது இதை செஞ்சு தான் ஆகணும் போல இருக்குது, மற்றவங்க மாதிரி தான் நான் நடந்துக்கணும் போல இருக்குது, இதை விட முடியாது போல இருக்குது அப்படின்னு அந்த கட்டப்பட்ட மனநிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நாம் சிந்தனையிலே நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும், நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன், நான் பாவத்திற்கென்று மரித்தவன் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். ஒருவேளை சின்ன வயசுலேருந்தே பாகன் பார்த்திங்கன்னா அந்த யானையை ட்ரெயின் பண்ணுவான். காலை கட்டி அதில் ஒரு தடியை வச்சு அதை அப்படியே பார்த்திங்கன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வளர்த்துட்டு வருவான். அந்த யானை வளர்ந்த கொஞ்சம் பருவம் அடைஞ்ச பிற்பாடு அந்த செயினையும் அந்த தடியையும் எடுத்துருவான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த யானை தன் கட்டப்பட்ட பழக்கத்திலேயே அப்படியே ஒரு சைடே சாஞ்சு நிற்கும், அந்த கட்டப்பட்ட நிலையிலே இருக்கும். இன்னும் கூட கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முளைக்குச்சி அடித்து அதில் மாடை கட்டி வச்சுருப்பாங்க. சில சமயம் அந்த மாடு அவுத்து விட்டுருந்தா கூட அந்த முளைக்குச்சிக்கு பக்கத்தில் நின்றுக்கும். அதுதான் கட்டப்பட்ட மனநிலை. இந்த மனநிலையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். அப்போ பரிசுத்தாவியானவர் இன்று நம் எண்ணங்களிலே ஒரு விடுதலையை கர்த்தர் உண்டு பண்ணட்டும். சிந்தனையின் அடிப்படையிலே நாம் விடுதலையாக வேண்டும், நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். 2வது ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் நம்முடைய உடலை ஆட்கொள்ளக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தவறான சிந்தை, தவறான எண்ணம், தவறான பழக்கம் நமக்கு வரும் பொழுது அதை எதிர்த்து நிற்க வேண்டும், அதற்கு அடிபணியக்கூடாது. தொடர்ச்சியாக அந்த பாவ எண்ணத்திற்கும் பாவ சிந்தனைக்கும் பாவ தூண்டுதலுக்கும் நான் எதிர்த்து நிற்கும் பொழுது எனக்குள்ளாக இருக்கிற பாவத்திற்கு நான் அடிமையாக மாட்டேன். பாவம் என்னை ஆளுகை செய்யாது. பாவம் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்யக்கூடாதுன்னா நாம் பாவத்திற்கு எழுத்து நிற்க வேண்டும், அப்படி பழக வேண்டும், அதை வலிமையாக செய்ய வேண்டும். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? பாவத்திற்கு விரோதமாய் நாம் எதிர்த்து நிற்பதிலே இரத்தம் சிந்தத்தக்க கூட நம்ம போராட்டம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.